தரமான பிஓபிஎஃப் சிஸ்டர்னு கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கலை. அசாதாரண சூழ்நிலைகளும் வறுமையும் குழந்தைகள் மீது சுமைகளை சுமத்துகின்றன. துயரம் மிகுந்த வாழ்க்கையிலிருந்து நம்பிக்கையின் ஒளிக்கீற்றாய் சிறுமி ஒருவர் திகழ்கின்றார். தமிழினி என்ற சாதனை சிறுமியை கிளிநொச்சியில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எமக்கு கிடைத்தது. தமிழினி என்ற சிறுமி தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் தொகுப்பு அடுத்து. செல்லடிச்சது பாப்பா கூப்பிடப்படுத்திருக்கு. அம்மா எழுப்ப பழும்பேல அப்போ மாமா தூக்கி கொண்டு போக எல்லா வாகனம் போக மோட்டர் சைக்கிள் ஒன்று தான் பீச்சமாக போனது. அப்போ மோட்டர் சைக்கிளில் மாமா ஏற்றி கொண்டு போனவ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போக அப்பா அரைவாசிலேயே ரத்தம் போய் செத்துட்டேன்னு சொன்னவ. காலத்திடம் தன் தந்தையை பறிகொடுத்தவள். வெளிநாடு ஒன்றிற்கு வேலைக்காக சென்றிருக்கும் தாயை பிரிந்த இந்த சிறுமி தன் சகோதரர்களுக்கு தாயாகி இருக்கிறாள். இவள் பெயர் தமிழினி. வடக்கு மாகாணத்தின் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆனந்தபுரத்தில் வசித்து வருகிறாள் தமிழினி. தமிழ் நிலா, தமிழ் ராஜா என்ற தனது 2 சகோதரர்களுடன் தனது பாட்டியின் துணையோடு இந்த சிறுமி வாழ்ந்து வருகிறாள். குடிசையில் ஒரு தாயை போல தன் சகோதரர்களுக்காக காலை கடமைகளை செய்து கொண்டிருக்கிறாள். இப்படி எழும்பி தங்கச்சாக்களை எழுப்பி படிப்பிச்சு கொடுத்துட்டு நானும் படிச்சுட்டு 7 மணிக்கு வச்சுட்டு திருப்ப முத்தங்களை கூட்டி தங்கச்சிய முகமெல்லாம் கழுவி விட்டு தண்ணியெல்லாம் வச்சுட்டு டிசம் போறேன். தாய் இல்லாத வாழ்வு குழந்தைகளை உளவியல் ரீதியாக பாதிக்கக்கூடியது. தாயின் அன்பும் அரவணைப்புமே குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்த்தெடுக்கின்றன. தமிழினியின் சகோதரியான தமிழ் நிலாவின் முகத்தில் தாயை பிரிந்திருக்கும் ஏக்கத்தை நமது கேமராவில் பதிவு செய்ய முடிந்தது. அம்மாவுக்குப்பா கேட்டா நாங்க சொல்றது அம்மா நாளைக்கு வருவாண்டு. அப்ப அவ சொல்லுவா எல்லாருக்கும் போய் அம்மா நாளைக்கு சைக்கிள் பிஸ்கெட் பொம்மை எல்லாம் வாங்கி கொண்டு வருவாங்க. தாயை பிரிந்த தங்கையை ஆறுதல் படுத்தும் தமிழினி தனக்கு தாயின் நினைவு வருவது குறித்தும் குறிப்பிடுகின்றாள். அம்மா இல்லாம இருக்கக்குள்ள அம்மா பார்க்கணும் போல இருக்கும். அப்படி இல்லாட்டி சில வேலை சித்திட்ட போய் சொல்லுவேன். சித்தி அம்மா கோல் எடுத்தாங்க, அப்பாவா எடுத்துருவா. கதைச்சிட்டு பிறகு படிச்சுட்டு படுப்போம். எதற்காக இந்த பிள்ளைகளை விட்டு அவர்களின் தாயார் வெளிநாடு சென்றார்? 2008ஆம் ஆண்டில் பிறந்து இருதய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் தமிழ் நிலாவின் சிகிச்சைகளுக்கான பணத்தை சேர்ப்பதே அந்த தாயின் எதிர்பார்ப்பாகும். மருத்துவக்கார பிள்ளைய கடைசி பிள்ளைய கிளினிக் கொண்டு போகணும், கொழும்பு கொண்டு போகணும் அன்ற அப்புறம் பவனியா அப்புறம் செய்யறதுக்கு 4 லட்சம் கட்ட 3 வயசுல இப்போ இந்த 6 லட்சம் கட்டவே காணாதாம்மா. நீங்கள் பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருங்க, நானும் அக்கா வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு 2 வருஷம் இருந்து உழைச்சிட்டு வந்து அதுக்கு பிற்பாடு நான் பிள்ளைய கொண்டு ஒப்புறம் செய்கிறேன். நம்ம இவ்வளவு துயரங்களையும் பெரும் சுகங்களையும் சுமந்து கொண்டிருக்கும் இக்குடிசையின் நம்பிக்கை ஒளிவிளக்குத்தான் தமிழினி. துயரங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் மத்தியிலும் தன் கல்வியில் கண்ணென இருக்கும் தமிழினி புதுமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்திருக்கின்றாள். போன முறை 2ஆம் முறை, இந்த முறை 2. இந்த முறை மார்க் கூட போன முறை குறைவு. நான் அப்படியே படித்து ஓயில எல்லாம் பாஸ் பண்ணி கேம்பஸ் போய் டாக்டர் ஆகணும்னு என் எதிர்கால கனவு. கிளிநொச்சி மத்திய கல்லூரியில் 6ஆம் வகுப்பில் கல்வி கற்று வரும் தமிழினியின் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பாடசாலை நிர்வாகம் செயற்படுவது பாராட்டுக்குரியது. டீச்சர், நான் பள்ளிக்கூடத்தில் ஏதாவது காசு கட்டணுமெண்டா என்ன கட்ட வேணாம் தாம் போட்டு கட்டுறேன்னு சொல்லுவா. எனக்கு வர டீச்சராகலாம் அப்படி தான் போடுறவே. என்னட்டு நான் காசு கொண்டு வந்தாலும் வாங்க மாட்டினோம், வீட்டை கொண்டு போயின்னு கொண்டு அனுப்பிவிடுவேன். எல்லாரையும் விட என்னில் டீச்சராக பாசம். தமிழினியின் கண்களில் காலத்தின் சுமை தெளிவாக தெரிகிறது. ஆனாலும் அச்சிறுமியிடம் தெரியும் மன உறுதியும் திடமும் அவளின் எதிர்காலத்திற்கு மாத்திரமல்ல எமக்கும் நம்பிக்கை தருகிறது. உங்கள் வாழ்க்கை